வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க தீபாவளி ஸ்பெஷலா நம்ம அதிரசம் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாரம்பரிய முறையில் நம்ம அதிரசம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கடையில் வந்து 2 விதமான அரிசி கிடைக்குங்க. நம்மளுக்கு பொன்னி அரிசி ஒன்று, அது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு. மாவு அரிசின்னு ஒன்று கிடைக்குங்க. மாவு அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாங்க. மாவு அரைச்சிக்கிறதுக்கு மாவரிசி எடுத்து நம்ம 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு ஃபில்டரில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி எடுத்து நம்ம விரித்து விட்டுக்கலாங்க. அதில் நம்ம அரிசி காய வச்சுப்போம். ஒரு 45 மினிட்ஸாவது நம்ம காய வைக்கணுங்க. காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசியில் நம்ம கை வச்சு பார்க்கணுங்க. இந்த மாதிரி ஒட்டினா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சிட்டு வந்துடுவோம். மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா மாவையும் போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துட்டோங்க. நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேன். 1/4 கிலோ வெல்லத்தை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அரை டம்ளர் அளவு தண்ணி வச்சுப்போம். இடித்து வச்ச வெல்லத்தை போட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. கல் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா அதில் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் அளவு நம்ம வந்து கிளறி கொடுப்போங்க. நல்லா கரைஞ்சி வந்ததும் வெல்லத்தை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம அந்த பாகை வந்து கொதிக்க வைப்போம். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அது காய்ச்சி எடுத்துக்கலாங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கம்பி பதத்துக்கு வந்ததும் நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் இருங்க. இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு வரணுங்க. 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஒரு ஸ்டெப் பார்த்தோம், இது 2வது ஸ்டெப்பு. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்து பார்க்கணுங்க. சேர்த்து நம்ம உருட்டை பிடிச்சோம்னாக்கா அது வந்து ஒட்டாமல் வந்துடணும் தண்ணியில். அப்படின்னா பாகு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டெப் இப்படி தான் வரணும். சுக்கு, ஏலக்காய், சர்க்கரை சேர்த்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. அது ஜலிச்சியும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ண வெல்லத்தில் நல்லா கிளறிடுங்க. போட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கொஞ்சம் கிளறி கொடுக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கொடுத்துக்கலாம். அடுத்த நாள் நம்ம சுடுற மாதிரி இருந்ததுன்னா அதிரசம் இந்த பதத்துக்கு தாங்க இருக்கணும். இந்த பதத்துக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அது அதிரசம் தட்டும் போது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இப்போயே சுடுறதுனால நம்ம மாவு கொஞ்சம் சேர்த்து கெட்டிமாக பிசைஞ்சிக்கலாங்க. மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பதத்துக்கு தாங்க நம்ம எடுத்துக்கணும். கையில் எடுத்து பார்த்தா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி பார்க்கணுங்க. உருண்டை பிடிச்சி பார்த்தா இந்த பதத்துக்கு இருக்கணும், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாங்க அடுப்பில். நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் அதிரசத்துக்கு. அப்போ தான் நல்லா வாசனையாகவும் நல்லா சூப்பராக வரும், நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா நான் நெய் யூஸ் பண்ணுவேங்க. ஒரு வாழையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாங்க. கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கணுங்க. எண்ணெய் தடவிட்டு மாவு அள்ளிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாங்க. உருண்டை வந்து ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாதுங்க, கொஞ்சம் தின்னாக தான் தட்டணும். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும் போது பிரிஞ்சு ஓடாது. மெலிசாக தட்டிட்டிங்கன்னா வந்து எண்ணெயில் போடும் போதே பிரிஞ்சு போயிடுங்க. பாகு சரியாக வரலனாலும் பிரிஞ்சு போயிடும். அப்போயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் தடிசாக தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம சிம்மில் வச்சுக்கணுங்க. ஏன்னா வேகமான தீ வச்சா நம்ம வந்து அதிரசம் போடும் போதே வந்து பிரிஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு கொஞ்சம் செட் ஆகி அது மேலே வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அதிரசம் சுட்டு எடுக்கணும். அதிரசம் அது மேலே எழும்பி வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. சூப்பரான சுவையான அதிரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. என்ன?
ஹெல்த்தியான தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம முதல்ல நம்ம அதிரசம் ரெடி பண்ணியிருக்கோங்க. தீபாவளி எபிசோட் போடலான்னு இருக்கோம். நீங்கள் டெய்லி ஈவினிங் வந்து 6 o'clock வந்து போஸ்ட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்வீட்ஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.